நீங்கள் எங்க வாழணும், என்ன உடை அணியணும், என்ன படிக்கணும், இதெல்லாம் நீங்க முடிவு பண்ணாம ஒரு அரசாங்கம் முடிவு பண்ணா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுதான் வடகொரியா. உலகின் ஆகப்பெரிய கொடூரமான சர்வாதிகார நாட்டுல சாதாரண மக்களோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும்? வெளியுலகத்துக்கு தெரியாத அந்த இருண்ட யதார்த்தத்தை இந்த தொகுப்புல நாம ஆழமா அலச போறோம். இந்த கொடூரத்தோட ஆழத்தை புரிஞ்சுக்க ஷின் டாங் ஹியூக் அப்படிங்கிறவரோட கதையிலிருந்து ஆரம்பிக்கலாம். அவரு தன்னோட அனுபவத்தை இப்படிதான் சொல்றாரு. பைபிள்ல நாம ஸ்வர்க்கம் நரகத்தை பத்தி படிச்சிருப்போம். நரகத்துல ஆத்மாக்கள் நெருப்புக்கு நடுவுல வாழணும்னு சொல்லுவாங்க. அந்த சிறைச்சாரை அப்படிதான் இருந்துச்சு. இந்த ஷின் வடகொரியாவோட கேம்ப் 14 அப்படிங்கிற அரசியல் சிறையில பிறந்து அங்கேயே வளர்ந்தவர். உயிர் வாழ்றதுக்காக எலிகளையும் புற்களையும் சாப்பிட்டு நாட்களை கடத்தினவர். இது ஏதோ கற்பனை இல்லைங்க. சுமார் 20,000 கைதிகள் அடைக்கப்பட்டிருந்த அந்த நரகத்துல மனித நேயம்ங்கிறதுக்கு ஒரு சின்ன இடம் கூட கிடையாது. சரி, ஷின் ஏன் அந்த சிறையில பிறந்தாருன்னு தெரியுமா? அவர் எந்த தப்பும் பண்ணல. கில்ட் பை அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு கொடூரமான சட்டம் தான் இதுக்கு காரணம். அதாவது ஒருத்தர் அரசியல் ரீதியா ஏதாவது குற்றம் செஞ்சுட்டா அவரோட குடும்பத்துல 3 தலைமுறைக்கும் அந்த தண்டனை உண்டு. ஷின்னோட மாமா தென்கொரியாவுக்கு தப்பிச்சு போனதுக்காக அவரோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் சிறையில் அடைச்சிட்டாங்க. பிறக்காத குழந்தையான ஷின்னும் அங்க ஒரு குற்றவாளியாவே தான் பிறந்தாரு. அதிகார வர்க்கத்தோட ஈவிரக்கமற்ற முகம் இதுதான். ஓகே, இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா இறங்குவோம். பகுதி 1, தேர்வுகள் ஒரு மாயை. அதாவது மக்களோட அன்றாட வாழ்க்கையில அரசு எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்குன்னு பார்க்கலாம். ராத்திரி நேரத்துல விண்வெளியிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு சேட்டலைட் மேப் உங்க மனக்கண்ணில் கற்பனை செஞ்சு பாருங்க. ஒரு பக்கம் சீனா, இன்னொரு பக்கம் தென்கொரியா. ரெண்டுமே வெளிச்சத்துல ஜொலிச்சுக்கிட்டு இருக்கும். ஆனா நடுவுல வடகொரியா மட்டும் கும்மிருட்டுல மூழ்கி இருக்கும். இது வெறும் கரண்ட் பிரச்சனை இல்லைங்க. அந்த நாடு வெளி உலகத்திலிருந்து எந்த அளவுக்கு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான நேரடி சாட்சி. மக்கள் ராத்திரி 7 மணிக்கு தூங்க போயிடுவாங்க. ஏன்னா இருட்டுல வாழறத அவங்களுக்கு பழகி போச்சு. நம்மளோட தனிப்பட்ட விருப்பங்கள் அங்க எப்படி பெரிய குற்றமா பார்க்கப்படுதுன்னு தெரிஞ்சா நீங்க அதிர்ச்சி ஆயிடுவீங்க. ப்ளூ ஜீன்ஸ், கிழிந்த ஜீன்ஸ், சிகப்பு நிற லிப்ஸ்டிக், பிராண்டட் உடைகள், கொஞ்சம் டைட்டான ட்ரெஸ், இப்படி நம்ம ஊர்ல சாதாரணமாக பயன்படுத்தும் ஃபேஷன் எல்லாமே அங்க தடை செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் மேற்கத்திய கலாச்சாரத்தோட படையெடுப்புன்னு அந்த அரசாங்கம் நினைக்குது. அதனால இது எல்லாம் அணியறதே அங்க ஒரு தேச துரோகம் தான். இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இந்த 15 அப்படிங்கிற எண் தான். நீங்க முடி வெட்ட சலூனுக்கு போனா அங்க செவத்துல ஒரு போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. அதுல இருக்கிற ஹேர் ஸ்டைல மட்டும்தான் நீங்க வெட்டிக்க முடியும். ஆண்களுக்கு 15, பெண்களுக்கு 15ன்னு மொத்தம் 30 ஸ்டைல்களுக்கு மட்டும்தான் அங்கீகாரம். இதுல ஒரு பெரிய காமெடி என்ன தெரியுமா? சர்வாதிகாரி கிம் ஜோங் உன்னோட ஹேர் ஸ்டைல் அந்த பட்டியலையே இருக்காது. அதை வேற யாரும் வெட்டிக்கவே கூடாது. சரி, இதையெல்லாம் யாரு செக் பண்ணுவாங்க? இதுக்காகவே ஒரு ஃபேஷன் போலீஸ் படை சீக்ரெட்டா தெருக்கள்ல ரோந்து வருவாங்க. யாராவது தப்பான ட்ரெஸ் போட்டிருந்தா நடு ரோட்ல வச்சு அவங்க ஆடைகளை கிழிப்பாங்க. பெரிய அளவுல ஃபைன் போடுவாங்க. சில நேரங்கள்ல ஜெயில கூட தூக்கி போட்டுருவாங்க. மக்கள் எப்படி தோற்றமழிக்கணுங்கிறதுல அரசாங்கம் எவ்வளவு வெறித்தனமா இருக்காங்கன்னு இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததா சோங்புன் கிளாஸ் சிஸ்டம், அதாவது வடகொரியாவோட ஒரு கட்டமைக்கப்பட்ட சமூக ஏற்றத்தாழ்வு. இதுல நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம் என்னன்னா, மக்களோட அரசியல் விசுவாசத்தை வச்சு ஒட்டுமொத்த நாடும் 3 வகுப்புகளா பிரிக்கப்பட்டிருக்கு. கோர் அப்படின்னு சொல்லப்படுற விசுவாசிகள் தலைநகர் பியோங்யாங்ல கொஞ்சம் ஆடம்பரமா வாழ்வாங்க. சந்தேகப்படுற மாதிரி இருக்கிற வேவரிங் வகுப்பினர் எப்பவும் கண்காணிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அரசாங்கத்தோட எதிரிகளா நினைக்கப்படுற ஹாஸ்டைல் வகுப்பினர் தலைநகரோட 50 கிலோமீட்டர் சுற்றளவுக்குள்ள கூட நுழைய முடியாது. இதை விட கொடுமை என்னன்னா, இந்த ஹாஸ்டைல் கிளாஸ் மக்கள் தங்களோட சொந்த குடும்ப உறுப்பினர்களை உளவு பார்க்க கட்டாயப்படுத்தப்படுறாங்க. அங்க யாரும் யாரையும் முழுசா நம்ப முடியாதுங்க. இந்த மாதிரி அடக்குமுறைகளுக்கு நடுவுல இன்னைக்கே வடகொரியாவோட 69% மக்களுக்கு முறையான உணவு, சுத்தமான குடிநீர், மருத்துவ வசதி மாதிரி சாதாரண அடிப்படை தேவைகள் கூட கிடைக்கிறதில்ல. பெரும்பாலான வீடுகள்ல ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின்லாம் கிடையவே கிடையாது. இந்த அளவுக்கு கொடூரமான வறுமை எப்படி வந்துச்சு? கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம். 1980களில் வடகொரியாவோட தனிநபர் வருமானம் இந்தியா, சீனாவை விட அதிகமாக தான் இருந்துச்சு. ஆனா 90களில் சோவியத் யூனியன் உடைந்தப்போ வடகொரியாவுக்கு கிடைச்சிட்டு இருந்த மலிவு விலை எண்ணெயும் உணவுப் பொருட்களும் மொத்தமா நின்னு போச்சு. அரசாங்கத்தோட வீம்புனால 1995லிருந்து 98 வரைக்கும் ஒரு மிகப்பெரிய பஞ்சம் வந்துச்சு. இது இயற்கையா வந்த பஞ்சம் இல்லைங்க, மனிதர்களால உருவாக்கப்பட்டது. அன்னைக்கு சுமார் 5 லட்சம் முதல் 20 லட்சம் பேர் வரைக்கும் பட்டினியால செத்து போனாங்க. வீட்டுல இருக்கிற சின்ன பசங்களாவது சாப்பிட்டு உயிர் பழைக்கட்டோன்னு பல தாத்தா பாட்டிகள் சாப்பாட்டை தியாகம் பண்ணி பட்டினியாலே உசுரவிட்ட கொடூரம் அங்க நடந்துச்சு. அடுத்து பிழைப்புக்கான பொருளாதாரம். இந்த நெருக்கடியில
சாதாரண மக்கள் எப்படி தங்களை தாங்களே காப்பாத்திக்கிட்டாங்கன்னு பாப்போம். வடகொரியாவுல பெரும்பாலான ஆண்கள் அரசாங்கம் சொல்ற கட்டாய வேலைக்கு தான் போகணும். ஆனா 90கள்ல ஃபிக்ஸ் பண்ண அதே குறைவான சம்பளம் தான் இன்னைக்கும் கொடுக்கறாங்க. அந்த ஒரு மாசம் முழு சம்பளத்தை வச்சு வெறும் 7 முதல் 9 கிலோ மக்காச்சோளத்தை மட்டும்தான் வாங்க முடியும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதை வச்சுக்கிட்டு ஒரு குடும்பத்தை எப்படி பட்டினி இல்லாம பாத்துக்க முடியும்? இதுக்கான விடை ஒரு மாபெரும் ஆச்சரியம்னே சொல்லலாம். கட்டாய அரசு வேலைகள்ல கல்யாணமான பெண்களுக்கு மட்டும் விலக்கு கொடுத்திருந்தாங்க. இதனால குடும்பத்தை காப்பாற்ற முழு பொறுப்பையும் பெண்களே கையில எடுத்தாங்க. தெருக்கள்ல சின்ன சின்ன சந்தைகளை அமைச்சு வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கே ஒரு வடகொரிய குடும்பத்தோட 70% வருமானம் இந்த பெண்கள் மூலமா தான் வருது. அரசாங்க வேலைக்கு போற ஆண்களை விட சந்தையில உழைக்கிற பெண்கள் தான் அந்த நாட்டோட உண்மையான பொருளாதார முதுகெலும்பா நின்னுகிட்டு இருக்காங்க. அமைதியான புரட்சி, ரகசியமா எப்படி உண்மைகள் கடத்தப்படுதுன்னு இப்ப நாம பார்க்க போறோம். இந்த பெண்களால நடத்தப்படுற அந்த சின்ன சின்ன பிளாக் மார்க்கெட்டுகளுக்கு பேரு ஜாங்மாடாங். ஆரம்பத்துல சாப்பாடு வித்துட்டு இருந்த இந்த சந்தைகள் நாளாக நாளாக வெளிநாட்டு தகவல்களையும் பேன் பண்ணப்பட்ட மீடியாக்களையும் சீக்கிரட்டா பரிமாறிக்கிற மையங்களா மாறிடுச்சு. 2009 இதோட வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போன அரசாங்கம் இதை மொத்தமா மூட பார்த்தாங்க. ஆனா மக்களோட மாபெரும் எழுச்சியையும் கோபத்தையும் தாங்க முடியாம அந்த சர்வாதிகார அரசு முதல் முறையா பின்வாங்குச்சு. வடகொரியா ஆட்சியாளர்கள் இத்தனை வருஷமா பதவியில இருக்கிறதுக்கு முக்கியமான 3 தூண்கள் தான் காரணம். 1, ஈதிரக்கமற்ற கொடூரமான பயம். 2, மக்களை பிரிச்சு வைக்கிற அந்த சாங்பொன் வகுப்பு முறை. 3, மக்களோட மூளையை சலவை செய்யற முடிவில்லாத பொய் பிரச்சாரம். ஆனா இந்த ஜாங்மாடாங் சந்தைகள் இப்போ அந்த 3வது தூணை ஆணிவேரோட அசைச்சுக்கிட்டு இருக்கு. அண்ட் இது ஒரு விஷயத்த ரொம்ப அப்பட்டமா வெளிச்சம் போட்டு காட்டுது. வெளி உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அந்த மக்களுக்கு எவ்வளோ தாகம் இருக்குன்னு பாருங்க. சமீபத்துல வடகொரியாவிலிருந்து தப்பிச்சு வந்தவங்க கிட்ட ஒரு சர்வே எடுத்தாங்க. அதுல 81% மக்கள் தங்க கிட்ட USB டிரைவுகள் இருந்ததா சொல்லியிருக்காங்க. இன்டர்நெட் வசதியே இல்லாத ஒரு நாட்டுல இந்த அளவுக்கு டெக்னாலஜி பரவி இருக்குன்னா அது சாதாரண விஷயமே இல்ல. அந்த 81%த்துல 98% மக்கள் அந்த யூஎஸ்பிகளை எதுக்கு பயன்படுத்தினாங்க தெரியுமா? அரசாங்கத்தால தடை செய்யப்பட்ட தென்கொரிய நாடகங்களையும் சினிமாக்களையும் ரகசியமா பாக்குறதுக்கு தான். ராத்திரியில விளக்குகளை எல்லாம் அணைச்சிட்டு ஜன்னல்களை இறுக்கமா மூடிட்டு சத்தமே இல்லாம அவங்க உலகத்தோட உண்மையான முகத்தை திரையில பாக்குறாங்க. சர்வாதிகாரி இத்தனை வருஷமா சொல்லிட்டு இருந்த பொய்கள் எல்லாம் அங்க தவிடு பொடியாகுது. இந்த தகவல் பரிமாற்றத்தோட மிக ஆழமான தாக்கம் என்ன தெரியுமா? அது மக்கள் கிட்ட அழிஞ்சு போன அந்த நம்பிக்கைய மறுபடியும் விதைக்குது. தடைய மீறி ஒரு சினிமாவை தன்னோட நண்பன் கூட உட்கார்ந்து பார்க்கும்போது அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு ஸ்ட்ராங்கான பிணைப்பு உருவாகுது. அரசாங்கம் இத்தனை காலமா செட் பண்ணி வச்சிருந்த அந்த பிரிவினையையும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருந்த சந்தேகத்தையும் இது சுக்குநூறா உடைக்குது. இப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியா நம்ம முன்னாடி வைக்குது. இப்படி ரகசியமா பகிரப்படுற மீடியாக்களும் தகவல்களும் வடகொரிய மக்கள் கிட்ட மறுபடியும் நம்பிக்கையும் ஒற்றுமையும் வளர்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா உலகத்தோட மிக கொடூரமான அந்த சர்வாதிகார ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட பிடியை இழக்க தொடங்கிடுச்சா? துப்பாக்கிகளால சாதிக்க முடியாதத ஒரு சின்ன USB டிரைவ் சாதிச்சிடுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.